ஸ்ரீமத் பாகவதம் சதுர்த்த ஸ்கந்தம் 4வது ஸ்கந்தத்துல 9வது அத்தியாயத்தை பார்த்துட்டு இருக்கோம். துருவகுமாரன் பகவான தரிசிச்சு பகவான் தன்னோட முன்னால சதுர்பாகுவாயிட்டு கலங்கி நின்னான சின்னஞ்சிறு பாலகனாயிருக்கிற துருவன் பகவானை ஸ்துதிக்கிறதும் பகவான் துருவனுக்கு வரங்களை கொடுக்கறதும் எல்லாம் மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். துர்காருடனாயிட்டு பக்தனை பார்க்கறதுக்கு பகவான் மதுவனத்துக்கு வந்து சேர்ந்தார். யோகாராதன வழி துருவனுக்கு மின்னல் பிரபை மின்னல் பிரப மாதிரி ஜொலிச்சு நிற்கிற அந்த பகவத் ரூபம், ஹிருதயத்தில ஜொலிச்ச பகவத் ரூபம் அங்கேருந்து மறைஞ்சு போயிடுச்சு. அந்த பகவத் ரூபம் அதே ரூபத்துல துருவனோட கண்ணு முன்னால காணறதுக்கு சாதிச்சது. அந்த குழந்தை மனசுக்குள்ளே இருந்து பகவத் ரூபம் மறைஞ்சதும் திடீர்னு பகவானோட பிரேரணையால கண்ணை திறந்தோன கண்ணுக்கு முன்னால அதே ரூபத்துல பகவான் நின்றுருக்கார். என்னெல்லாமோ சொல்லணும்னு ஆசை இருந்தா கூடியும் அந்த பகவானை பார்த்த அந்த பரமானந்தத்துல மௌனத்தோடு கூடி ஒன்றும் பேசறதுக்கு பிராணி இல்லாத இருந்தான். பகவானாகட்டும் துருவனோடு அந்த நிலைமைய புரிஞ்சுண்டு வேதமயமான சங்கால துருவனோடு கண்ணத்தை ஸ்பர்சித்தார். சங்கு ஸ்பர்ஷம் சரீரத்தில உண்டான துருவனோடு ஹிருதயம் ரொம்ப ரொம்ப ஞானமுள்ளதாயிட்டு இருந்தது. அப்படி வேதங்களில சொல்லப்பட்டிருக்கிற திவ்ய வசனங்களால அந்த துருவகுமாரன் பகவான மறுபடியும் மறுபடியும் துதித்தார். மனசுக்குள்ள போதரூபனாயிட்டு விளங்குற பகவானே உங்களுக்கு நமஸ்காரம். என்னோட உள்ள தூங்கிட்டு இருந்த வாக்க உணர்த்தி என்ன பேச வைக்கிறதும் நீங்களாக்கும், எல்லா பிரபஞ்ச சக்திகளுக்கும் அடித்தான காரணமாயிருக்கிற சர்வசக்தனாக்கும் பகவானே நீங்கள். கைகளாலையும் பாதங்களாலையும் காதுகளாலையும் கர்ம ஞானேந்திரியங்களாலையும் எல்லாம் எங்களுக்கு பிரவர்த்தனம் பண்றதுக்கு சாதிக்கிறது உங்களோடு அந்த கருணையினாலேயாக்கும். சரீரம் அப்படிங்கிறது அசையறதுக்கு காரணமே நீங்களாக்கும். அசத் விஷயமா இருக்கிற சலனமில்லாத சரீரத்தை சத் விஷயமாயிட்டு அசைய வைக்கிறது நீங்களாக்கும். ஆத்மசக்தியான மாயையை பிரகடமாக்கி இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சு பல பல நாமரூபங்களில எல்லா சரீரங்களுக்குள்ளையும் பிரவேசனம் பண்ணி உயிரினங்களை காப்பாற்றி இப்படியெல்லாம் பகவான் பலவித வேலைகளை பண்ற. ஒரே அக்னி பல ரூபத்துல பிரகடமாகிற மாதிரி போதஸ்வரூபனும் அத்வதீயனுமா இருக்கிற நீங்கள் விவித நாம ரூபங்களில பலவாயிட்டு காணப்படுற. எனக்கு வேற ஒன்னும் வேண்டாம் பகவானே, எனக்கு கண்டினியூஸ் ஆயிட்டு உங்ககிட்ட பக்தி வரணும். அதுக்கு ஆயிட்டு என்ன அனுகிரகிக்கணும். பகவான்கிட்ட பலரும் கேட்டு டாப் மோஸ்ட் ஸ்தானத்தெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தபசு இருந்த துருவனாக்கும் இப்ப சொல்றது எனக்கு வேற ஒன்னும் வேண்டாம், உங்ககிட்ட பரிபூர்ண பக்தி மட்டும்தான் எனக்கு வேணும். ஆனந்த ஸ்வரூபமாயிருக்கிற இந்த பிரபஞ்சத்தோடு சிருஷ்டிகர்த்தாவா இருக்கிற அத்வைத
ജ്ഞാനബോധത്തെ ഞാനിതാ സർവദാ ശരണം പ്രാപിക്കണേ. ധ്രുവനോട് സ്തുതിവാക്കുകളെ കേട്ട് பக்தவத்சலனாயிருக்கிற பகவான் சந்தோஷத்தோடு கூடிட்டு இப்படி சொன்னார், ராஜகுமாரா, உன்னோட ஹிருதயம் என்ன நினைக்கிறதோ அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். நீ என்ன ஆசைப்படுறையோ அதெல்லாம் உனக்கு சாத்தியமாகும். இந்த சரீரம் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நீ ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பாய். அதுக்கப்புறம் இந்த சரீரத்துல இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட் இல்லாம ஆயிட்டு இந்த சரீரத்தை விட்டு உன்னோட உயிர் அப்படிங்கிறது ஜோதிர் மண்டலத்துல ஒருபோதும் நசிக்காத ஒரு ஸ்தானத்துல உன்னோட அந்த ஜீவனை நான் பிரதிஷ்டிக்கிறேன். உன்னை ராஜாவாயிட்டு அபிஷேகம் செஞ்சதுக்கு அப்புறம் உன்னோட அப்பா உத்தானபாத மகாராஜா வானப்பிரஸ்தம் கிளம்பிடுவார். உன்னோட தம்பியான உத்தமன் வனத்துக்கு நாயாட்டுக்கு போயிட்டாங்க, மிருகங்களால இல்லாம போயிடுவார், மரணமடைவர். அந்த உத்தானபாதனோடு இரண்டாவது புத்திரனாயிருக்கிற உத்தமனை உன்னோட தம்பிய தேடி காட்டுக்கு போற சுருகி உன்னோட சித்தி காட்டுதீர ஜெகிச்சு சரீரத்தை விடுகள். நீ நிறைய காலம் சக்கரவர்த்தி பதத்துல இந்த பூமியில யஜ்ஞம் தொடங்கின புண்ணிய கர்மங்கள் எல்லாம் செஞ்சு கடைசி காலத்துல என்ன நினைச்சுட்டே இந்த சரீரத்தை உபேட்சிப்பாய். அதுக்கப்புறம் நீ நான் சொன்னபடி இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சொல்ற மாதிரி ஒரு ஸ்தானத்துல வந்து சேருவாய். அப்படி திருவனை அனுகிரகிச்சு பகவான் அங்கேருந்து அப்பிரத்யட்சமானார். சித்தியோடு சூர வஜனங்களால மனசு சுக்குநூறான அவஸ்தையில தபசுக்கு வந்த திருவன் பகவான முன்னால பார்த்துட்டு கொடியும் பரிபூர்ண துக்க மோசன ரூபமாயிருக்கிற பிரம்ம பிராப்தி வரமாயிட்டு வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு துருவனுக்கு சாதிக்கல. அதனால என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாம சிறுவிருன்னு முழிச்சுட்டு இருந்த அந்த குழந்தை ஒருபோதும் நசிக்காத்த நட்சத்திர மண்டல ஸ்தானம் இந்த திருவகுமாரனுக்கு கிடைச்சது. அந்த ஸ்தானம் எப்படி ஒண்ணுமே டாப் மோஸ்ட் ஸ்தானமாயிருக்கிற துக்க மோசனத்துக்கு ஹெல்ப் பண்ணாது. துக்க மோசனம் கிடைக்கணுமான மோட்சம் கிடைக்கத்தான் வேணும். சொந்தம் கோயில் இருக்கிற எல்லாவித அவித்யாமயமான சம்சார சக்கரத்துக்கு உள்ள இருக்கிறதாகும் இந்த துருவ பதவியும். அந்த துருவ பதவியோடு கால அளவு ஓடியும் இந்த பிரம்மாண்டம் இல்லாம அவர்த்த இல்லாம போயிடும். அகண்ட போதரூபமாயிருக்கிற பிரம்மம் ஒன்று மட்டும்தான் இங்க நிச்சயமாயிட்டு சத்தியமாயிட்டு நசிக்காம இருக்கு. துருவன் சக்கரவர்த்தி ஆயிட்டு அபிஷேகம் செய்யப்பட்டார். சர்வ ஐஸ்வர்ய சம்பந்தமான ராஜ்யம் பரிபாலனம் பண்ணிட்டு நிறைய வருஷங்கள் கடந்து போச்சு. இந்த வாழ்க்கையே ஒரு போராட்டமா இருந்தது அப்படின்னா கூடியும் 5 வயசுல துருவனோட மனசுக்குள்ள திருடமாயிட்டு உறச்ச பகவத் பக்தி துருவன தேஜோமயமாயிருக்கிற அந்த வைகுண்ட ஸ்தானத்துல எத்திக்கவே செஞ்சது. எல்லா மாசம் நம்ம பார்க்க போறோம். சங்கு சக்கர கதாபத்மங்கள் தரிச்ச 4 கிருஷ்கைகளோடும் நவரத்னங்களால உண்டாக்கின பொன் கிரீடத்தோடு கூடிட்டும் ஸ்ரீவல்சத்தோடு கூடிட்டும் கௌஸ்துப ஹாரத்தோடு கூடிட்டும்
കനകാഭരണ വിഭൂഷണങ്ങളോട് കൂടിയിട്ടും മഞ്ഞ പട്ടുടയാടയോട് കൂടിയിട്ടും മേഘശ്യാമള വർണ്ണത്തോടും കൂടിന് സാക്ഷാൽ വിഷ്ണു ഭഗവാൻ പുന്നകയോട് കൂടിയിട്ട് കാഴ്ചയോട് കൂടിയിട്ട് ധ്രുവനോട് മുന്നാലെ വന്നു നിന്ന് വരങ്ങളെ കൊടുത്തതയാക്കമേ നമ്മൾ பார்த்தோம். ധ്രുവനുக்கு பேசவே வரலை. சாடி எந்திருந்து பகவானோட பாதத்துல நிப்பாட்டி வச்ச குச்சி எப்படி விழுமோ அதே மாதிரி கபடடியில விழுந்து நமஸ்காரம் பண்ணி துதிச்சார். உன்னோட அப்பாவோட மடியில உட்காரத்துக்கு உனக்கு சாதிக்காததாக்குமே உன்னோட சங்கடம். அதனால குழந்தை நீ அதுல சங்கடப்படாத. இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான ஒரு உன்னத ஸ்தானத்துல எல்லாரும் நமஸ்காரம் பண்ற நிலையில ஒன்னு நான் உட்கார வைக்கிறேன். உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லு குழந்தை. சந்தோஷத்தோடு கூடிட்டு நான் அதை தரேன். സുരുചിയുടെ വയസ്സില് പുറക്കാത്ത ഉനക്ക് ഉത്താനപാതനോട് പുത്രസ്ഥാനമോ രാജത്വമോ கிடைக்காது அப்படின்னு அவள் சொன்னதையும் நான் தெரிஞ்சிருக்கேன். 26,000 வருஷம் 26,000 சம்பத்சரம் இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியாயிட்டு ஒருத்தருக்கும் சர்ச்சை பண்ணறதுக்கு முடியாத அளவுக்கு ஒரு ஸ்தானத்துல அந்த சிம்ஹாசனத்துல பூலோக சக்கரவர்த்தியாயிட்டு இருக்கிறதுக்கு நான் இதா ஒன்னு அனுகிரகம் பண்றேன் இப்படின்னு எல்லாருக்கும் பகவான் இருவனை அனுகிரகிச்சது. துருவனுக்கு பகவானை பார்த்த ஆனந்தத்துல தொண்டை அடைக்கிறது. என்னோட அப்பாவோடு மடியிலேறி உட்காந்து அந்த ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பதவியில உட்கார்ந்தாலும் எனக்கு கிடைக்காது. அதனால முதல்ல என்னோட அப்பாவோட மடியிலேறி உட்காந்து என்னோட அந்த ஆசையை தீர்த்ததுக்கு அப்புறம் எப்பவுமே பகவானே உங்களோடு பரமபக்தனாயிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு அனுகிரகம் தரங்களே, எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம். நசிக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற ராஜ்யத்துவமோ ஐஸ்வர்யமோ ஒன்றும் எனக்கு தேவையில்லை. நான் அதெல்லாம் இப்ப புரிஞ்சுட்டாச்சு. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாம் அழியக்கூடியவையாக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. ஆனா அப்பாவோட வழியில உட்காரணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு என் மனசை விட்டு போயிட்டு இல்லை. அதனால ஒரு தடவை அப்பாவோட வழியில உட்காந்துக்கிறேன். அதுக்கப்புறமா எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு யுவகுமாரன் சொன்ன பகவான் சொல்லுவார், உன்னோட ஆசை என்னமோ அது நடக்கட்டும். 26,000 சம்பத்சரங்கள் சிரேஷ்டமான விதம் ராஜராஜேந்திரனாயிட்டு வாழ்ந்ததுக்கு அப்புறம் என்னோட பரம பக்தன் ஆயிடுவாய். இந்த உலகம் அவசானிக்கிற வரைக்கும் பிரம்ம ஆயுள் வரைக்கும் எல்லாருக்கும் பார்க்கிற மாதிரி நீ ஒரு நட்சத்திரமாயிட்டு இந்த வானத்துல உத்தர பாகத்துல எப்பவும் விளங்கி நிற்பார். உன்னோட பேருக்கே அந்த நட்சத்திரம் தெரியப்படும். யுவ நட்சத்திரம் அப்படின்னு கல்பகாலம் முடிகிற சமயத்துல சர்வம் நசிக்கிறத பிரம்ம ஆயுள் முடிகிற சமயத்துல நீ என்னோட பாதத்துல வந்து லயிப்பாய். இப்ப எல்லாம் அனுகிரகம் கொடுத்துட்டாக்குமே பகவான் அங்கேருந்து அந்தர்தானம் பண்ணினார். பகவானோடு அனுகிரகம் கிடைச்ச துருவன் ரொம்ப நேரம் அப்படியே பகவானில லயிச்சே நின்றுட்டார். அந்த டைம்ல தேவர்கள் புஷ்பவிருஷ்டி பண்ணி துருவனை சந்தோஷப்படுத்தினா, அவளோட தேவர்களோட எல்லாம் சந்தோஷத்தை தெரியப்படுத்தினா. கொஞ்சம் கூட டிலே ஆகாம துருவன் தபசெல்லாம் காட்டிட்டு பெரிய ஒரு விஷ்ணு பக்தன் ஆயிட்டு ராஜதானிக்கு திரும்பி வந்தான்.
முதல்ல சங்கடத்தோடு கூடி இருக்கிற அம்மாவை போய் பார்த்துட்டு பாதத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணி எல்லா விஷயங்களையும் சொல்லி தெரியப்படுத்தினார். அம்மாவோட அனுகிரகங்களை வாங்கிட்டு அவர் நேர அப்பா கிட்ட வந்து சேர்ந்தார். புத்திரன் கிட்ட காமிச்ச அந்த கொடூரம், அதுல துக்கத்துல மூழ்கி இருந்த உத்தானபாதன் புத்திரனை பார்த்து நாரத மகர்ஷி சொன்ன மாதிரியே புத்திரன் வந்தாச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தோடு கூடிட்டு சின்னங்கிருபாலனா இருக்கிற குழந்தைய வனத்துக்கு அனுப்பிட்டோமே, அதுக்கு நான் காரணமாயிட்டேனே அப்படிங்கிற பச்சாத்தாபத்தோடு கூடிட்டு அந்த குழந்தைய வாரி எடுத்து கெட்டி பிடிச்சு மடியில உட்கார வச்சு நிறைய நிறைய முத்தங்களால வர்ஷிச்சார். கண்ணீரால துருவகுமாரனோட சிரச அபிஷேகம் பண்ணினார் உத்தானபாத மகாராஜா. துருவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை, சாட்டிஸ்ஃபைட் ஆயாச்சு. அப்பாவோட மடியில உட்கார்ந்தாச்சு. தம்பிய அப்பா கொஞ்ச பார்த்து பார்த்து தனக்கும் அதே மாதிரி உட்கார முடியாதா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல இருந்த அந்த துருவகுமாரனுக்கு இப்ப சந்தோஷமாயாச்சு. அப்பாவுக்கு இப்ப உத்தமனையும் என்னையும் ஒரே போல பாக்கிறதுக்கு சாதிக்கிறது. வருஷங்கள் நிறைய போச்சு. உத்தமனும் துருவனும் யௌவன பிராயத்துக்கு வந்தா அந்த டைம்ல ஒருக்கா உத்தமன் வேட்டைக்காயிட்டு கானனத்துக்கு கிளம்பினார். அந்த கானனத்துல ரொம்ப ரொம்ப கொடூரனான ஒரு யட்சன் உத்தமன் கிட்ட யுத்தம் பண்ணி உத்தமனை கொன்னான். ஒரு சில புத்துல மிருகங்கள் கொன்ன மாதிரியும் போட்டிருக்கு. அப்போ யட்சன் கொன்னார் அப்படின்னு பாத்துக்கலாம். வேட்டைக்கு போன புத்திரன் திரும்பி வராததால அவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற கவலையோடு கூடிட்டு சுருதி தன்னந்தனியா வனத்துக்கு போனான். அதுக்கு முன்னாடியே உத்தானபாத மகாராஜா வானப்பிரஸ்தம் போயிருந்தார். நிறைய பேர் அந்த ராஜதானியில இருந்துட்டும் அவளை ஒன்னும் புத்திரனை தேடுறதுக்கு அனுப்பாதக்கு தன்னந்தனியா கிளம்பி போனது அவளோட கர்மபலன் அவளை அனுபவிக்கப்படாயிட்டுதான். வனத்துக்கு நடுவுல புத்திரனை தேடி நடக்கிறத திடீர்னு தானே காட்டு தீயில சுருதி இறந்து போனா. இந்த விஷயத்தை தெரிஞ்சு துருவகுமாரன் யுத்த சன்னாகத்தோடு கூடிட்டு வனத்துக்கு வந்து சேர்ந்தார். யட்சர்களை ஒன்மொழியாதைக்கு கொல்ல தொடங்கினான் துருவன். யட்சவர்க்கம் நசிக்கிறத பார்த்துட்டு யட்சர்களோட தலைவனான குபேரன் துருவனை வந்து பார்த்து மன்னிப்பு சொல்லி அந்த யுத்தத்தை நிப்பாட்டினார். துருவன் ராஜாவாயிட்டு வாழற காலத்துல கைசுமாரன் அப்படிங்கிற ராஜாவோட புத்திரியும் அழகியுமான பிரமி அப்படிங்கிற பெண்மணிய பாணி கிரகணம் பண்ணினார். அந்த பிரமியில துருவனுக்கு கல்பன் அப்படின்னும் வல்சரன் அப்படின்னும் 2 புத்திரர்கள் உண்டானா. 26,000 வருஷம் இந்த பூலோக மன்னனாயிட்டு வாழறதுக்கான வரம் துருவனுக்கு பகவான் கொடுத்திருந்ததுனால துருவன் அத்தனையும் காலம் அங்க வாழ்ந்தார். ஆனா இந்த துருவனோடு பத்னிக்கும் புத்திரர்களுக்கும் ஒன்றும் அந்த அளவுக்கு ஆயுசு இருக்கலை. அதனால அவள் எல்லாம் போயிட்டா. தன்னந்தனியா துருவன் நிறைய காலம் இந்த ஆட்சியை பண்ணினார். அதுக்கப்புறம் நிறைய சம்வத்சரங்கள் பத்னியும் புத்திரர்களும் ஒன்றும் இல்லாதக்கு விரக்தி பாவத்துல பகவன் பக்தியில மட்டும் மனசை எழுப்பிட்டு வாழ்ந்தார் துருவன். அப்படி அந்திம காலம் வர சமயத்துல ராஜ்யம் தரிக்கிறதுக்கு ஒரு குமாரன் உண்டாகிறதுக்காயிட்டு அவரு வாயு புத்திரியான இடாதேவிய திருமணம் பண்ணினார். அந்த இடாதேவியில
உள்கலன் அப்படிங்கிற புத்திரன் உண்டாச்சு. வார்த்தக்ய காலத்துல துருவன் உள்கலனை இந்த பிரபஞ்ச அதிபதியாயிட்டு ஸ்தானம் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த லோக ஜீவிதத்தை வெறுத்து கானன வாசம் സ്വീകരിച്ചാൽ കണ്ണു കാണാത്തവനെ മാതിരിയും കാതു കേൾക്കാത്തവനെ മാതിരിയും കേൾക്കാത്തവനെ മാതിരിയും സർവ ഇന്ദ്രിയങ്ങളും വെടിഞ്ഞ് അവധൂത അവസ്ഥയിലെ ബദരിയാശ്രമത്തെ പ്രാപിച്ച ജീവൻ அங்க தன்னோட பௌதிக ஜடம் உபேட்சிக்கிறதுக்கான டைம் வந்தோடனே வைகுண்டத்திலிருந்து ஒரு சொர்ண விமானம் கீழே வந்து துருவனை உடலோடு கூடி சொர்க்கத்துக்கு கொண்டு போச்சு. இந்த உலகத்திலேயே சிரேஷ்டனான விஷ்ணு பக்தனை ஒரு நசிக்காத புண்ணிய நட்சத்திரமாயிட்டு இந்த உலக அவசானம் நெருக்கி அத்தனை பேரும் பாக்குற மாதிரி வானத்துல உத்தர ഭാഗത്തില് ഉത്തരോത്തര ഭാഗത്തില് പ്രത്യേകം പ്രകാശമായിട്ട് തെളിഞ്ഞു കാണുക മാതിരി പ്രതിഷ്ഠை பண்ணினா அதாக்கும் துருவ நட்சத்திரம். அதுக்கப்புறம் துருவனோடு பௌதீக ஜடம் விஷ்ணு பாட்சகர்களாயிருக்கிற சுனந்தனும் நந்தனும் கூடிட்டு விமானத்துல எடுத்து சொர்லோக மந்தாகினியில ஒழுக்கி அங்கேருந்து அப்பிரத்யட்சமான இதுக்கப்புறமா வரதெல்லாம் துருவனோடு சந்ததி சரித்திரமாக்குமே. ഇത്രയും കാര്യങ്ങൾ നമ്മൾ ഇങ്ങനെ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு போக பറ്റുம்.